கோவை மாநகர காவல் குடும்பங்களினுடைய ஓய்வு நேரத்தை பயனுள்ளதாக செலவிடுவதற்காக பல்வேறு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை கோவை மாநகர காவல்துறை சார்பாக எடுத்து வருகின்றோம். அதில் ஒரு பகுதியாக காவல் குடும்ப பெண்களினுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு 48 நாட்கள் யோகா பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று நிறைவு பெற்றுள்ளது. இதில் இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே அன்னைக்கு வந்து இதற்கான ஒரு ஆரம்பம் செய்யப்பட்டது. இதில் இங்கே பயிற்சி பெற்றுள்ள இந்த காவல் குடும்ப பெண்மணிகள் அவர்கள் யோகா பயிற்சியை மற்றவர்களுக்கு அளிக்கவும் இதனை தொடர்ந்து செய்து அதன் மூலமாக தங்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் மற்றும் நேரத்தை பயனுள்ளதாக செலவிடுவதோடு இன்று யோகா டீச்சர்ஸ் அவங்களுக்கு இன்னைக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. அதன் மூலமாக அவங்க தனக்கென்று ஒரு கரியர் கூட அதில் ஏற்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக இது ஏற்பாடு செய்யப்பட்டு இன்று நிறைவு பெற்றுள்ளது. எல்லாருமே ஆர்வமாக கலந்து கொண்டு மிகச் சிறப்பாக செய்து தன்னிச்சையாக அவர்கள் பயிற்சி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்று முன்னேறியுள்ளார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ ஆன்லைன் ஒரு சில பேர் இதை தொடர்ந்து பயிற்சி அட்வான்ஸ் பயிற்சி எடுத்து பண்றதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். அதே போல ஒரு சில பேர் நம்ம இந்த பயிற்சியினுடைய நோக்கமே ஒன்று அவங்கள ஆக்கப்பூர்வமான பணிகளில் என்கேஜ் பண்றது, ரெண்டாவது அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுத்து மற்றவர்களுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த டீச்சிங் பண்ணக்கூடிய அளவுக்கு கொண்டு வரணுங்கிறது தான். இப்போ அதில் யார் யார் இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு மேற்கொண்டு வாய்ப்புகள் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த ஆல்வின்கிற நபர் மேல ஏற்கனவே சரித்திர பதிவேடு கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடசேரி போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்குது. அந்த நபர் 3 கொலை வழக்குகள், அதே போல 2 அட்டெம்ப்ட் டு மர்டர் கேசஸ், அது தவிர மற்றபடி வழிப்பறி இந்த மாதிரியான வழக்குகளில் சம்பந்தப்பட்டுள்ள நபர். 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்கின்றன. கடந்த வருடம் இந்த ரேஸ்கோர்ஸ் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதியில் நடந்த கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளி. அந்த கொலை வழக்கில் துப்பாக்கியை பயன்படுத்தி அந்த கொலையில் துப்பாக்கியும் பயன்படுத்தப்பட்டிருந்தது. துப்பாக்கிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றன. இது போன வருஷம் ஆரம்பத்தில் நடந்தது. அதன் பிறகு தொடர்ந்து இந்த ரவுடிகள் கொலை குற்றவாளிகளை கண்காணித்து வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த சூழலில் அந்த வழக்கில் புலன் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற நிலுவையில் இருந்தபோது நீதிமன்றத்தில் ஆஜராகாமல் அவருக்கு பிடிக்கக்கூடிய, அதாவது NBW நான் பெயிலபிள் வாரண்ட் வழங்கப்பட்டிருந்தது, நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டிருந்தது. அதற்கான தனிப்படை அமைத்து SI கார்த்திக் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு அந்த நபர் பல்வேறு இடங்களில் அவர் கடந்த 3-4 மாதங்களாக தேடி வருகின்றார்கள் காவல்துறையினர். இதில் ஒரு 15-20 நாட்களுக்கு முன்பு அந்த நபர் வேறு மாநிலத்தில் தங்கியிருப்பதாக தகவல் தெரிந்து அங்கும் தனிப்படை சென்று தேடிய போது அங்கிருந்து தப்பிவிட்டார். தொடர்ந்து தனிப்படை அவரை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருந்த போது இன்று அதிகாலை ஒரு குறிப்பிட்ட தகவலின் அடிப்படையில் அந்த பகுதிக்கு சென்று சிறப்பு படையினர் SI கார்த்திக், ராஜ்குமார் ஹெட் கான்ஸ்டபிள், அப்புறமா இன்னும் ஒரு சில காவலர்கள் சென்று போது அவரை பிடிக்க முயற்சிக்கும் போது அவர் ராஜ்குமார் ஹெட் கான்ஸ்டபிளை கத்தியால் அசால்ட் பண்ணி அவருக்கு இன்ஜுரி ஆச்சு. இமீடியட்டா ஏற்கனவே அவர் கொலை குற்றவாளியாக இருப்பதால் காவலர்களை தாக்கி அவர்களை கொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற ஒரு அடிப்படையில் அந்த நபரை துப்பாக்கியால் SI கார்த்திக் 3 முறை சுட்டு 2 ஷாட் காலில் பட்டிருக்குது. உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டு GHல அட்மிட்ல இருக்கிறாரு. காயம்பட்ட ஹெட் கான்ஸ்டபிளும் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறாரு. இதுக்கு வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெற்று வருகிறது. 2 விதமா மானிட்டர் பண்றோம். ஒன்று சரித்திர பதிவேடு உள்ள குற்றவாளிகள் யார் யார் ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து கண்காணித்து
யார் யார் ஆக்டிவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு தடுப்பு நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றோம். அதே போல குற்ற வழக்குகளில் சம்பந்தப்பட்டு தொடர்ந்து குற்ற வழக்குகளில் ஈடுபட்டு பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய நபர்களை குண்டர் சட்டத்திலும் கைது செய்கிறோம். அதே போல பதிவு செய்த வழக்குகளில் முறையாக சரியாக புலன் விசாரணை செய்து சரியான சாட்சியங்களை சேகரித்து நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்திலும் தொடர்ந்து அவர்கள் வழக்குகளில் ஆஜராவதை தொடர்ந்து கண்காணித்து வருகின்றோம். நீதிமன்றம் அந்த மாதிரியான குற்றவாளிகள் முக்கியமாக ரவுடி நீதிமன்றத்திற்கு வரும்போது நீதிமன்றத்திலும் சரியான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டு அங்கேயும் எதுவும் குற்றங்கள் நடந்துவிடக்கூடாது என்பதையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு எடுத்து வருகின்றோம். கடந்த ஆண்டு நடந்த கொலையின் போது அதுக்கு பழிக்கு பழி என்ற ஒரு கான்செப்ட்லேயே தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த நபர் அந்த மாதிரியான பழிக்கு பழிங்கிற ரவுடி திட்டம் தீட்டப்பட்ட முறியடிக்கப்பட்டிருக்காங்க. அதாவது போன வருஷம் நடந்த அந்த கொலைக்கு பழி வாங்குற நோக்கத்தோடு எதிர்தரப்பினர் செயல்பட்டு வரக்கூடிய தகவலும் நமக்கு தெரிந்ததால் அதையும் கண்காணித்து வந்திருக்கின்றோம். தொடர்ந்து கண்காணிப்பு செய்து வந்ததன் பலனாக அது மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறவில்லை. இருந்தாலும் சமீப காலத்தில் ஒரு சில தகவல்கள் இந்த நபர் தலைமறைவானதை ஒட்டி அவர் திரும்பவும் திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் கிடைத்ததன் அடிப்படையில் தான் நம்முடைய சர்வேலன்ஸ் அவரை கண்காணிப்பு அதிகமாக செய்து வந்தோம். ஸோ இந்த நபர் கைது செய்யப்பட்டதால் மேற்கொண்டு அதில் பழிவாங்கக்கூடிய நடவடிக்கைகளை தடுக்கப்பட்டிருக்கு. இல்ல, இந்த நபர் தவிர மற்ற நபர்கள்லாம் பாதி பேர் ஜெயிலில் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் கோர்ட் ஒழுங்கு அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நபர் மட்டும்தான் அப்ஸ்காண்டிங்ல இருந்து. இல்ல, புலன் விசாரணையில அவருடைய பங்கு எந்த அளவுக்கு அவருடைய ரோல் இருக்கிறத வச்சு குற்றப்பத்திரிகையில் அவருடைய பேர் இது பண்ணியிருக்கிறோம். அதில் எல்லாருமே ஒரு குற்ற வழக்கு அப்படிங்கும்போது எல்லா குற்றவாளிகளுடைய பங்களிப்பும் எந்த அளவுக்கு இருக்கிறது அப்படிங்கறத வரிசை முறைப்படி பண்ணியிருக்கோம். சோசியல் மீடியாவை பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி கடந்த ஆண்டு நம்ம எடுத்த தொடர் நடவடிக்கையின் பலனாக இந்த சோசியல் மீடியாவை ரவுடிசத்துக்கோ இல்ல வன்முறையை தூண்டுவதற்கோ பயன்படுத்தி வந்த அந்த நபர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடந்த ஒரு வருட காலத்தில் அது மாதிரியான எந்த ஒரு நிகழ்வும் நடைபெறவில்லை. ஏன்னா சோசியல் மீடியாவை தொடர்ந்து நம்ம கண்காணித்துட்டு இருக்கிறோம். இது மாதிரியான நடவடிக்கைகளை தடுப்பதற்காக நம்ம தொடர்ந்து எடுத்த நடவடிக்கையின் பலனாக இப்போது அது மாதிரியான நிகழ்வுகள் எதுவும் நடக்கல. அது தொடர்ந்து மாறிட்டு இருக்கும். ஏன்னா சரித்திர பதிவேடு ஆரம்பிக்கிறதும் க்ளோஸ் பண்றதும் அவங்க எந்த அளவுக்கு ஆக்டிவா இருக்கிறாங்க அப்படிங்கறத பொறுத்து நம்ம இது பண்ணுவோம். அதனால அந்த நம்பர் மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு மாசமும் அது மாறிட்டு இருக்கும். சுமாரா நமக்கு கோயம்புத்தூர்ல ஒரு 600 பேர் கண்காணிக்கப்பட்டிருக்காங்க. அது மாதிரி